டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் குமார் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக மக்கள் அனைவருக்கும் டாக்டரை தன் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலே அத்தனை பேருக்கு நான் இருவரும் கூப்பி உங்களை அனைவரையும் பார்த்து நான் இருவரும் கூப்பி கும்பிடுறேன். இன்றைக்கு பாப்பாரப்பட்டியில நம்மளுடைய முதல் கட்ட சுற்றுப்புறையாளத்தில் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எப்பொழுதும் தர்மபுரி என்றாலே கோட்டை இது. இந்த வாட்டி உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மகத்தான கூட்டணி, நீங்கள் விரும்பும் கூட்டணி தெய்வமா இருக்கிறது. அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று குழந்தை அப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தை அழகு பாருங்க. அது நாங்க பார்த்து அவர் எங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர், உனக்கு மட்டும்தான் மாவட்ட செயலாளர். சரியா? அது நாங்க பார்த்துக்கிறோம். எந்த மாவட்ட செயலாளர் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறோம்? விஜயசங்கருக்கு குமாருக்கு தான், யாருக்கும் கிடையாது. சரியா? அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வருது தெரியுமா? ஆமா, இப்பதான் நம்ம எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, மற்றவங்களுக்காக கேட்கறீங்க. அடுத்த கவுன்சிலர், சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் எல்லாம் நீங்கதான். சரியா? தலைவர் எந்த நோக்கத்துக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சார்? தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று என் மக்களே என் மக்களே என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு இன்னைக்கு கேப்டன் மறைந்து இன்னைக்கு கட்சியை உயிர்ப்பிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? ஒன்னா பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல, தலைவர் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம கூடி இருக்கிறார். சரிங்களா? உங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், கேப்டன் இங்க உயிர் மூச்சுல நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்கள், அதுவும் தன் தொண்டர்கள் கிட்டதான் தலைவர் இருக்கார். கேப்டன் ஒருத்தர் தான் லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தான் தலைவர் போயிருக்காரு. அதனால நிச்சயமாக தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுப்போம் சொல்றோம். இப்பதான் சோம்பட்டி அதே எல்லா ஊரும் பார்த்து வர உங்ககிட்ட சொல்றோம். மெயினா தேர்தல் வர்றது எதுக்கு? தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்து மக்களை நல்லபடியாக காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்க தேர்தல் அப்ப வராங்க, ஓட்டு காசு கொடுக்குறாங்க. மக்களாக நீங்களும் ஏமாந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்ல, எந்த வேலை வாய்ப்பு இல்ல, டாஸ்மாக் கடை, போதை, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இது எந்த வகையில் நியாயம்? இது மக்கள் நீங்க வாழணும். முதல்ல நல்ல கட்சி, நல்ல தலைவர், நல்ல வேட்பாளரை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்க. கேப்டனை நீங்க எல்லாரும் சேர்ந்து தவற விட்டுட்டீங்க, ஒரு வைரத்தை தவற விட்டுட்டீங்க. மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மக்கள் தலைவர் அவரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அழுகிறீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், தலைவருடைய கனவு லட்சியம் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கார். அவர் கனவு லட்சியத்தின் படி தமிழ்நாட்டை மக்களை முன்னேற்றுவதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வெற்றி கனிகளை பறித்து கேப்டன் காலடியில சமர்ப்பிக்கும் நாள் தான் உண்மையில் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்குமான வெற்றி நாள். ஏன் மக்களை தன்னை பற்றி வச்சு தாளாட்டுதல் சொன்ன ஒரு உத்தமர், ஒரு நல்லவர், ஒரு புனிதர் அவர் இன்னைக்கு தெய்வமாயிட்டார்.
மக்கள் கஷ்டங்களை உங்கள் அண்ணியாக தேமுதிக சார்பாக நிச்சயமாக இந்த மாற்றம் நம்ம தலைவருடைய பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம். நல்ல தலைவர் சொல்லியிருக்காரு, சொல்லுங்க வறுமை ஒழிப்பு தினம். அதனால நிச்சயம் வறுமை ஒழிப்பு தினத்தன்று எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செய்ய போகும். அது மட்டும் இல்ல, நம்ம ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும். ஏன்னா அதுதான் தலைவருக்கு நாம செய்யற நன்றி கடன். அதுதான் நம்ம தலைவருக்கு நாம செய்யற நன்றி கடன். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த வெற்றி தான் நாளை தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றத்திற்கு வெற்றி. அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் 22ஆம் தேதி தலைவருடைய படம் கேப்டன் பிரபாகரன் மீண்டும் தலைவரை நீங்கள் எல்லாரும் போய் திரையில பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இங்க குடிக்கிற தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்கா? எந்த ஊர் சொல்லுப்பா? பாக்கலூர், வள்ளூர், பாக்கலூர். இங்கெல்லாம் குடிக்க தண்ணி இல்லை. சாக்கடை கலந்த தண்ணீர். இது என்ன வகையில நியாயம்? எத்தனையோ வாட்டி இங்க இருக்கிற எம்எல்ஏ கிட்ட மக்கள் முறையிட்டாங்க. சோம்பட்டியில, பாக்கலூர்ல, எல்லா ஊர்லயும் கழிவு கலந்த ஒரு தண்ணி வருது. அப்ப இவங்க மக்களா என்ன, இது மனிதர்கள் என்ன? இதெல்லாம் வன்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் கண்டிக்கிறோம். நிச்சயம்